ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கம்மா வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வாங்கம்மா வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்கம்மா? ஏதோ இருக்கம்மா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்ன வீட்டு பக்கம் ஆளே காணும்? எங்கள் வீட்டில் 2 கல்யாணம் இருக்குல்லம்மா, கல்யாண வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். உட்காருங்கம்மா, நான் வேற நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. இருக்கட்டும்மா, இவ்வளோ நேரம் உட்காந்தே தான் இருந்தேன், கொஞ்ச நேரம் நிற்கிறேம்மா. அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படிம்மா போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லாதாம்மா போயிட்டுருக்கு. ஆமாம், எப்போ கல்யாணம்? 2 ஜோடிக்கும் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா, அச்சு எங்கே காணோம்? அச்சு வீட்டு பக்கமே வரதில்லையே. அச்சுவை பார்த்து 4-5 நாள் ஆயிடுச்சு. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அதான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா. அப்படியா? என்னாச்சுமா? கொஞ்சம் கோல்டாக இருந்தது, அதான். இப்போ எப்படிம்மா இருக்கா? ஓகேவா? இப்போ ஓகேம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னா, அதான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா. கூப்பிடுங்களேன், பார்த்துட்டு போகிறோம். அவள் தூங்கிட்டு இருக்காளேம்மா. சரி, அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஐயோ ஆண்டி, காஃபிலாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, இருக்கட்டும். ஆமாம்மா, நாங்கள் காஃபிலாம் சாப்பிட்டு தான் வந்தோம். அச்சுவை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா, பார்த்து பேசிட்டு போயிடுறோம். ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து. அது வந்து அச்சு. ஏன் ஆண்டி, ஏன் இப்படி தயங்குறீங்க? ரொம்ப உடம்புக்கு முடியலையோ? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அச்சு இனிமேல் வெளியிலலாம் வரமாட்டாமா. ஏன் ஆண்டி, என்னாச்சு? அச்சுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அவளுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா சொல்கிறீங்க? அச்சுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட பையன்தான். இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு அச்சு இங்கேருந்து கிளம்பிடுவா. சரிங்கம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அச்சு கிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்தோன்னு. சரிம்மா. அப்போ நாங்கள் வரோம்மா. சரிம்மா. ஐஷு, வா போலாம். அண்ணி, அச்சுக்கு கல்யாணமா? வா போலாம், வெளியே போய் பேசிக்கலாம். மாமா வாங்கப்பா வாங்க. மாமா, இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓ, அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். பைசாலாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்களாப்பா? எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு மாமா. சரி, ஓகேப்பா. மகா, பத்திரிக்கையை வாங்கி சாமி ரூம்ல வைமா. சரிங்க. நல்ல நேரமா பார்த்து ஒரு பூஜையை போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கலாமா? சரிங்க. அனிதா, ஐஷு, கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம், 2 பேரும் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? அது வந்து அத்தை, கார்டனில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். சரிம்மா, அதெல்லாம் விடுங்க, இன்விடேஷன் வந்துருச்சு. அப்படியே அத்தை? ஆமாம்மா. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுருங்க. ஈவினிங் நல்ல நேரமாக பார்த்து சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க அத்தை. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமேல் கல்யாண வேலை இருக்குது வீட்டில், அங்கே இங்கே போகாதீங்க. நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் பார்த்து செய்யணும், சரியா? சரிங்க அத்தை. போங்க, போய் இன்விடேஷன் வாங்கி உள்ள வச்சிருங்க. சரிங்க அத்தை. கொடுங்க அர்ஜுன். ஐஷு, இன்விடேஷன் ரொம்ப வெயிட்டா இருக்கு, நீங்க போங்க, நாங்களே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சரி. எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க இவங்க அச்சு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு? தோ இருக்கு பக்கத்தில். இங்கே போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஏன்டா அண்ணா டென்ஷன் ஆகுற? அங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அச்சுவை பார்த்து பேசிட்டு வர முடியும். அதுவும் சரிதான், இருந்தாலும் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். கையும் களவுமா மாட்டுறதுன்னா என்னன்னு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆமாடா அண்ணா, நான் கேட்கணும்னு நினச்சேன். அவங்க அண்ணன் நேராக பார்த்தானே, உனக்கு எப்படி இருந்தது அப்போ? ஐயோ சஞ்சு, அதை ஏன் கேட்குற? அந்த ஒரு செகண்டு என் உயிர் என்கிட்ட இல்லை தெரியுமா? ஏன், உன்னை அடிச்சிருவாங்கன்னு பயம் வந்துருச்சோ? சேச்சே, அதெல்லாம் இல்லை, அச்சு அடிச்சிட போகிறாங்கன்னு பயம். நம்ம மேலெல்லாம் கை வச்சுட்டு அவனுங்க போக முடியுமா? ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாதானே. எவனா இருந்தாலும் அவன் தங்கச்சி இன்னொருத்தன் கூட பேசிட்டு இருந்தா கோவம் தான் வரும். ஏன் என்னையே எடுத்துக்க, நான் ஏதாவது ஒரு பையன் கூட பேசினா உனக்கு கோவம் வராது? ஓ, அப்போ உனக்கும் ஆள் இருக்கோ? சி, உன் புத்தி எப்படி போகுது? அப்ப ஏன் இந்த மாதிரி பேசுற? பாருடா அண்ணா, நான் சொன்னது உண்மையா இல்லையா நீயே யோசிச்சு பாரு, அப்ப தெரியும். அது நவும் உண்மைதான். கூட பிறந்த தங்கச்சி இன்னொருத்தங்கிட்ட பேசினா கோவம் வராதா? இப்ப தெரியுதா? இதே கோவம் தான் அவங்க அண்ணனுக்கும் இருந்திருக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, அவன் ஏன் என்னை எதுவுமே பண்ணல? அந்த இடத்துல நானா இருந்தா அவனை கொன்னு போட்டிருப்பேன். ஆனா அவன் ஏன் என்னை எதுவுமே பண்ணவே இல்லை? அது மட்டும் இல்லாம அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இல்லை. அந்த கோவமும் அவனுக்குள்ள இருந்திருக்கும். அப்ப என்னை என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாமே. அதான்டா அண்ணா, எனக்கும் ஒன்றும் புரியல.
அன்னைக்கே உனக்கும் அவங்க அண்ணனுக்கும் முட்டிக்கிச்சு, இருந்தாலும் உன்னை அடிக்காம அமிச்சானே. இதை தான் 2 நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அப்போ நான் அடி வாங்கலைன்னு உனக்கு கவலை இல்ல? ஏச்சி லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் மட்டும் உன் மேலே கை வச்சிருந்தா நானே அவன் கையை உடச்சிருப்பேன். சிஸ்டர், என் மேல அவ்வளோ பாசமா? எஸ் பிரதர். இதோ அங்கே பார் 2 பேரும் வராங்க. அண்ணி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? அச்சு வீட்டுக்கு போயிட்டு நீ ரூமில் இருப்பேன்னு ரூமுக்கு போனோமா, அதுக்குள்ளே அத்தை மாமாவும் கூப்பிட்டாங்க, அதான் பேசிட்டு வரோம். அப்பா அம்மா கூப்பிட்டாங்களா? எதுக்கு? இன்விடேஷன் ரெடியாகி வந்துருச்சு, அதான் அதை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வைக்க சொன்னாங்க. எனது இன்விடேஷன் வந்துருச்சா? ஆமாம் கிரிஷ், இன்விடேஷனே வந்துருச்சு. இனிமே என்ன பண்ணுறது? அவினாஷோட தலையெழுத்தை மாற்றவே முடியாது. என்ன நீ சொல்கிறீங்க? இன்விடேஷன் வந்துருச்சா? ஆமாம் சஞ்சு. ஐயோ, இன்விடேஷனே வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? இந்த கிருஷ்ணன் அவன் நம்பி நம்பி போ, அவினாஷா நான் லைஃபே போக போகுது. ஏய், நான் என்ன பண்ணேன்? ஆமாம், ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொன்னேன், அதுவும் நடந்துருச்சு. அப்புறம் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னேன், அதுவும் நடக்க போகுது. நடக்க தானே போகுது, இன்னும் நடக்கலல்ல. அப்புறம் என்ன, நிறுத்திடலாம் விடு, அதெல்லாம் கவலைப்படாத. நீ இப்படியே பேசிட்டே இரு, அவினாஷனா தான் பாவம். நான் என்ன பண்ண முடியும் சஞ்சு? போடா அப்படி, உன்னால தான் எல்லாம். அவினாஷனா நம்மள தான் நம்பிக்கிட்டு இருந்தாரு, இப்போ எல்லாம் போச்சு போ. சஞ்சு, கிறிஷ் சொன்ன மாதிரி இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல, இன்னும் நாள் இருக்கு, நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் விடு. இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல தான் நாங்கள் வந்தோம். ஆமா, அச்சு வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? அச்சு இருந்தாலா? அவங்க அண்ணன் அம்மாலாம் என்ன சொன்னாங்களாம்? கிறிஷ், அது என்ன நீ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது ஏன் நீ அச்சு அடிச்சிட்டாங்களா? சீச்சி, அதெல்லாம் இல்லை கிறிஷ். அப்புறம் என்ன சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை கிறிஷ், அச்சுவோட அம்மா தான் இருந்தாங்க, அச்சுவை பார்க்க எங்களை விடலை. அது மட்டும் இல்லை, இனிமே அச்சுவும் வெளியில் வரமாட்டான்னு சொன்னாங்க. எனது அச்சு வெளியில் வரமாட்டாளா? என்னாச்சு? என்ன நீ? எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க நீ. அது கிறிஷ், அச்சுவுக்கு கல்யாணமா.